மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. சிங்கப்பூரை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஆண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அலிபே தளத்தை இந்தியாவின் UPI கட்டமைப்புடன் இணைப்பது குறித்து மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த இணைப்பு சாத்தியமானால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய பயணிகள் அலிபே வசதி உள்ள கடைகளில் தங்களது UPI ஆப் மூலமாக மிக எளிதாக பணம் செலுத்த முடியும். இதன் மூலம் அந்நிய செலவாணி தொடர்பான கூடுதல் கட்டணங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலிபே தளம் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 180 கோடி பயனர்களையும் 15 கோடிக்கும் அதிகமான வணிகர்களையும் கொண்டுள்ளது. அதேபோல இந்தியாவில் மாதந்தோறும் 1800 கோடி பரிவர்த்தனைகளை கையாளும் UPI சர்வதேச அளவில் கொண்டு செல்ல மத்திய அரசு ஆர்வம் காட்டி வருகிறது. 2020ஆம் ஆண்டு எல்லை மோதலுக்கு பிறகு சீன நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு இந்தியா கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இதனால் BYD போன்ற பெரிய நிறுவனங்களின் திட்டங்கள் முடங்கின. இருப்பினும் 2025இல் பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த இணைப்பிற்கு பாதுகாப்பு ரீதியான சவால்கள் பெரும் தடையாக உள்ளன. அலிபே நிறுவனத்தின் சர்வர்கள் சீனாவில் இருப்பதால் இந்தியாவின் டிஜிட்டல் தரவுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த ஆய்வுகளுக்கு பிறகே இதற்கு இறுதி அனுமதி வழங்கப்படும் என தெரிகிறது. புவிசார் அரசியல் சூழல்கள் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடனேயே காய் நகர்த்தி வருகிறது. இந்த திட்டம் நிறைவேறினால் இது ஆசியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பாக அமையும்.